Good morning, dear friends. In today's class, we are going to deal with Dryden's and essay on dramatic poesy. முதல்ல இந்த டைட்டிலே ரொம்ப முக்கியம் பிகாஸ் டைட்டில் இருந்து ஒரு கேள்வி பர்சன்டேஜ் ஆப்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின்ல வைக்கிறதுக்கு. An essay on dramatic poesy, the essay on dramatic poesy, essay on dramatic poesy, essay on dramatic poetry இப்படின்னு ஆப்ஷன்ஸ் போட்டுட்டு which one is the work of Dryden அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது கரெக்டா ஆன் எஸ்ஏ ஆர் dramatic poesy அப்படிங்கிறது நம்ம ஆன்சரா இருக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் ஆஃப் poesy, அப்பாலஜி ஃபார் poetry, ஸ்டடி ஆஃப் poetry அப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ட்ரைடனுடைய ஒர்க் எது அப்படிங்கறது நமக்கு துண்டா தெரியணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் அதனுடைய டைட்டில். தெளிவான டைட்டில் நோட் பண்ணிக்கணும். சரி, ட்ரைடன் 1631 to 1700 ஒரு ரெஸ்டோரேஷன் போயட், கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர், ஒரு கேம்பிரிட்ஜ் ஸ்காலர், போயட் லாரேட் ஆஃப் இங்கிலாந்து, எல்லா பெரிய விஷயங்களும் இருக்காரு. ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொன்னாலே நம்ம காமன்வெல்த் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம். காமன்வெல்த் பீரியட் வந்து 1660 முடிவுக்கு வரும். 1660 சார்ல்ஸ் II இங்கிலாந்துக்கு திரும்ப ரீச் ஆவாரு. அவங்க அப்பா வந்து 1649 இறந்திருப்பாரு. அப்போ ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டு பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டு திரும்பியுமே எங்க இங்கிலாந்துக்கு வர்றாரு. அவர் வந்த உடனே அந்த இடைப்பட்ட காலம் காமன்வெல்த் பீரியட்ல என்னென்ன விஷயங்களை இங்கிலாந்துல தடை பண்ணி வச்சிருந்தாங்களோ எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. என்ன பெர்மிஷன்? தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணிக்கோ. கேம்பிளிங், கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடையா இருக்கும், நீ ஓபன் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துறாரு. அதனால கண்ட கண்ட மக்கள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா பெர்மிஷன் கிராண்டட், இவன் வேணா எப்படி வேணா எழுதலாம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா வல்காரிட்டி இந்த டிராமா முழுக்க நிறையும். ஏன்னா தியேட்டர்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் லைட்ஸ் அது இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அல்ட்ரா மாடர்ன் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. தென் வந்து பெண் நடிகைகள், விமன் ஆக்டர்ஸ் வந்து தியேட்டருக்குள்ள வந்துருவாங்க. இப்போ அவ்வளவு நாள் ஆண்கள் தான் வந்து பெண் வேடம் போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க எலிசபெத்தன் தியேட்டர் அல்லது ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் படிக்கும் போது இது தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு தக்கன பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்ற வேண்டி இருந்தது. அப்ப லவ்வுக்கு பதிலாக கொஞ்சம் லஸ்ட் எல்லாம் ரைட்டர்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. அதனால ரைட்டிங்ஸ்ல நிறைய வல்காரிட்டி இருக்கும். நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ இல்ல அந்த சார்ந்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய பிளே ரைட்ஸ் எல்லாத்தையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபெண்டிங் கொடுக்கணும், கொஞ்சம் பாதுகாக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல டிரைடன் அதுக்கு உள்ள கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்காக வர அப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் ஸ்பெஷலி டிராமாவை டிஃபெண்ட் பண்றதுக்காக அவர் எழுதின ஒரு ஒர்க் தான் எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் போயசி. ஒரு டிராமாட்டிக்ல லாங்குவேஜ் எப்படி, டிராமால லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிராமாட்டிக் பொயட்ரி எப்படி இருக்கணும், இதுல என்னென்ன விஷயங்கள் அவர் பேசுறாரு பாருங்க. தாட்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் ஆன் ஏன்ஷியன்ட் மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எஸ்பெஷலி ஆன் டிராமா. சரி, ஃபர்ஸ்ட்ல ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு ஓல்டு டிஆர்பி கொஸ்டின். ஓகே, எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் போயசி என்ன ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் டைலாக் ஃபார்ம். நம்ம பட்டிமன்றத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசி விவாதம் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு டிராமாட்டிக் டைலாக் ஃபார்ம்ல தான் இது எழுதப்பட்டிருக்கு. நிறைய ஒர்க்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஸ்காலர் யூனிட் 6ல அமெரிக்கன் ஸ்காலர் என்ன ஃபார்ம்ல எழுதப்பட்டது அப்படின்னா இட்ஸ் எ லெக்சர். அது வந்து பேசிக்கலா ஒரு ரைட்டிங் கிடையாது. அது வந்து ஒரு கப்பா சொசைட்டில தலைவர் கொடுத்த ஒரு லெக்சர் தான். ஸோ அப்ப அது லெக்சர், இது டைலாக் ஃபார்ம் அப்படிங்கிறத கொஸ்டினா கண்டிப்பா வைப்பாங்க. இது ஒரு ஓல்டு டிஆர்பி கூட. 2 டிஆர்பி கொஸ்டின்ஸ் எஸ்ஏ ட்ரமாட்டிக் போய்ஸ்ல அடிக்கடி கேட்கறது உண்டு. சரிங்களா, நெட் செட்லயும் கேட்பாங்க, டிஆர்பியில கேட்டிருக்காங்க. ஓகே, ஒண்ணு இது டைலாக் ஃபார்ம்ல இருக்குது. இன்னொன்னு நியாண்டர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அல்லது அந்த நியாண்டர் யார், இந்த கேள்விகள் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அடுத்த ஸ்லைட்லயே நம்ம அதை பார்க்கலாம். இதுல மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, 4 பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் ட்ரைடர். இது உண்மையான கேரக்டர்ஸா இல்ல கற்பனையான கேரக்டர்ஸா அப்படின்னா 50-50ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாம் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா
ஏன்ஷியன் லிட்ரேச்சர் நல்லதா இல்ல மாடர்ன் லிட்ரேச்சர் நல்லதா, பிரெஞ்சு டிராமா நல்லதா இங்கிலீஷ் டிராமா நல்லதா? இப்ப 4 பேரும் ஒவ்வொன்றுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே பேசுறது ட்ரைடன் தான். ஆனா என்ன பண்றாரு, சும்மாக்காச்சும் ஒவ்வொரு பேரை வந்து ஆட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா 1665ல இங்கிலீஷுக்கும் டச்சுக்கும் போர். போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன சண்டை அப்படின்னா தண்ணியில, வாட்டர்ல சண்டை நடக்கும். அந்த டைம்ல இந்த 4 பேரும் ஆஹ், அவங்க வந்து அப்படியே செயில் பண்ணி தேம்ஸ் ரிவர்ல ஒரு போட்ல போயிட்டே இருக்காங்க. போட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண போட்ல, அது என்ன சொல்லுவோம், இந்த லோடு எல்லாம் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு போட். அதுல வந்து சைட்ல வந்து இதெல்லாம் இருக்காது, பாதுகாப்புக்கான இதெல்லாம் இருக்காது, சும்மாவாச்சும் நீளமா இருக்கும், மரப்பலகை மாதிரி சும்மா போட்டு வச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த போட்ல அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் தொடங்குது. இதுதான் பேக்ரவுண்ட். சண்டை நடந்துட்டு இருக்குது இங்கிலீஷுக்கும் டச்சுக்கும். அந்த டைம்ல இந்த 4 பேரும் படகுல உட்கார்ந்து அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிஸ்கஷன் தொடங்கும். என்ன பிரைமரி எய்ம் இந்த ஒர்க், இந்த ஒர்க்கினுடைய பிரைமரி எய்ம் ட்ரைடனுடைய மனசுல இருந்தது டிஃபரெண்ட் இங்கிலீஷ் டிராமா. இங்கிலீஷ் டிராமால வந்து நிறைய பேர் எதை குறை சொல்றாங்கன்னா டிராஜிக் காமெடியையும் அதனுடைய யூஸ் ஆஃப் ரைமையும் குறை சொல்றாங்க. அப்ப அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் ஒண்ணு. அப்புறம் ட்ரைடன் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆஃப் நியோ கிளாசிக்கல். நியோ கிளாசிசம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்டரேச்சருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை திரும்ப மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரைடனுடைய காலத்துல இருந்தே அது தொடங்கிடும். நியோ கிளாசிக்கல் அப்படிங்கிறது இப்போ அதனுடைய ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் மெட்டாபிசிக்கல் போயிட்டுல இருந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கிராண்டான, ரொம்ப எலைட்டான ஒரு லாங்குவேஜ், எலைட்டான ஒரு ஸ்டைலை வந்து பயன்படுத்திக்கிறது. காமன் மேனுக்கு அது புரியாது. பின்னால வந்து அது ரொமான்டிக் ரிவைவல் தான் இதை உடைக்கும். ரொமான்டிக் ரிவைவலுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரிகர்சர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ரிவைவல் அவங்களே இதெல்லாம் உடைச்சிருவாங்க நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ். அதுக்கு இவர் அகேன்ஸ்டா இருக்கிறாரு. அந்த நியூ கிளாசிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்து பிரெஞ்சுக்காரங்க ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸும் அந்த நியூ கிளாசிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு இங்கிலீஷோடைய ஒர்க்ஸ் இல்லையே, அப்போ இந்த ஒர்க் குறைந்த ஒர்க், ஒரு மதிப்பில்லாத ஒர்க் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. அதை இவர் உடைக்கிறார். அப்போ இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. ஆல்ரெடி சொல்லிட்டோம், இட்ஸ் அ டைலாக் ஃபார்ம். இது ஒரு ஓல்டு டிஆர்பி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எந்த மாடல்ல அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னா பிளாட்டோவுடைய டைலாக்ஸ். பிளாட்டோவுடைய ஒர்க்ஸ் எல்லாமே டைலாக்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அவருடைய ரிப்பப்ளிக் ஆகட்டும் எல்லாமே டைலாக்ஸ்ல தான் இருக்கு, எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டைலாக்ஸ்ல தான் இருக்கும். சாக்ரட்டிஸை உள்ள கொண்டு வந்து சாக்ரட்டிஸ்னுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அந்த டைலாக்ஸ்ல தான் வச்சிருப்பாரு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி தலைவர் வந்து என்ன பண்றாரு, டைலாக் ஃபார்ம்ல இதை வைக்கிறாரு. இந்த 4 பேர் பேசுறாங்கல்ல, எது ரொம்ப தலை சிறந்தது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்களா? எனி ஜட்ஜ்மெண்ட்? உண்மையில பாத்தீங்கன்னா நோ ஜட்ஜ்மெண்ட். எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட வச்சுக்கிட்டு அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த படகு போய் அந்த ஒரு இடத்த சேர்ந்ததும் இறங்கி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஓடிடுவேன். அதனால இதுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வராது, ஒன்லி டிஸ்கஷன் மட்டும் தான் இருக்கும். பட் நமக்கு புரியும் இங்கிலீஷ் டிராமா தான் சிறந்ததுன்னு ட்ரைடன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். ஸோ அதான் பாருங்க, நியாண்டருடைய ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸோட அது முடியுது. ஆனா வந்து என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இதுதான் தலை சிறந்தது அப்படின்னு எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கல. நியாண்டருங்கிறது நத்திங் பட் ட்ரைடன் தான். ஓகே. இதுல 4 கேரக்டர்ஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த 4 கேரக்டர்ஸ் யாரெல்லாம், இதெல்லாம் அவர் கொடுத்த பேர். இது வந்து பெரும்பாலும் கிரீக் ஆர் லாட்டின் டேர்ம்ஸா இருக்கலாம். கிரைட்ஸ், விசிலியஸ், லிசிடியஸ், நியாண்டர். இந்த 4 எக்ஸ்சேஞ்சில் பங்கேற்கிறாங்க. இதுல கிரைட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா இதெல்லாம் வந்து உண்மையான ஆட்கள், இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஓகே. கிரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த ராபர்ட் ஹோவர்டா இருக்கலாம். யுஜீனியஸ் வந்து சார்ல்ஸ் சாக்வில்லியா இருக்கலாம், இவருடைய பேட்டர்ன், ட்ரைடனுடைய பேட்டர்ன். லிசிடியஸ் அப்படிங்கிறது சார்ல்ஸ் செர்லியா இருக்கலாம். எல்லாம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், அந்த மாதிரி உறவு முறை. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு கற்பனையான பேரை கொடுத்து இவெல்லாம் ஒவ்வொன்றை பத்தி பேச போறான் அப்படின்னு முடிவாகி போச்சு. இப்ப ட்ரைடன் நம்ம எதை பத்தி பேச போறாருன்னு நமக்கு தெரியும், இங்கிலீஷ் டிராமா பத்தி பேச போறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாரு. அப்போ ஒருத்தன் பிரெஞ்சு டிராமா, ஒருத்தன் ஏன்ஷியன் பத்தி பேச போறான், ஒருத்தன் மாடர்ன் பத்தி பேச போறான். இப்ப தனித்தனியா எவன் என்னென்ன பேசணும், அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை ரொம்ப சுருக்கமா முடிச்சிருக்கோம். அண்ட் சிலர் வந்து இந்த எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் பொய்ஸிய டெக்ஸ்ட் வைஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ. முதல்ல இந்த கிளாஸை முடிங்க, முடித்த பிற்பாடு டெக்ஸ்ட் வைஸ் போங்க. டைரக்டா டெக்ஸ்ட் வைஸ் போனீங்கன்னா அதுல ஒரு பக்கம் கூட நமக்கு புரியாது. ஏன்னா ரொம்ப சுருக்கமான எளிமையான விஷயங்கள் தான். ஆனா அதுல எழுதியிருக்கிற விதம், ட்ரைடன் எழுதியிருக்கிறது ரெஸ்டோரேஷன் பீரியட்ல எழுதப்பட்ட எஸ்ஏ. கண்ட மீறிக்கு எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் ஓடுது அந்த டெக்ஸ்ட் மட்டும்.
அதனால டெக்ஸ்ட் வைஸ் போறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். இன்னொன்னு ஓல்டு கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. இங்க ஒரு பொயட்ரினா எப்படியாவது நுழைஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, டெக்ஸ்டுக்குள்ள போய் எடுத்துருவாங்க. ஆனா கிரிட்டிசம்ல டெக்ஸ்டுக்குள்ள போய் எடுக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலோட்டமாக தான் கேள்வி இருக்கும். அந்த டீடைலிங் படிச்சிருந்தாலே நம்ம அந்த யூனிட் 8 கிரிட்டிசம் அடிச்சிடலாம். ஓகே சார். முதல்ல கிரைப்ஸ்னுடைய ஆர்குமெண்ட்ல இருந்து நமக்கு எஸ்ஏ ஸ்டார்ட் ஆகும். கிரைப்ஸ்ங்கிறது யாரு? ராபர்ட் ஹோவர்ட். ராபர்ட் ஹோவர்ட். இதை எப்படியாவது ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. கிரைப்ஸ்னா ஹோவர்டு, யுஜீனியஸ்னா சாக்வில்லி, லிசிடியஸ்னா செட்லி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும். மேட்ச் த ஃபாலோவிங்ல போட்டுருவாங்க. கண்டிப்பா இது மேட்ச் த ஃபாலோவிங்ல வைப்பாங்க. ஓகே, வச்சா இதுல ஒரு கொஸ்டின் எடுக்கணும், இதை மேட்ச் த ஃபாலோவிங்ல அழகா போடலாம். அப்போ இவன் இந்த இந்த பேர்ல உள்ளவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ஸோ இந்த கிரைட்ஸ் என்ன பண்ண, கிரைட்ஸ்லயே அந்த மீனிங் இருக்குது. கிரிட்டிக் கிரைட்ஸ் அப்படின்னால கிரிட்டிக் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அவர் வந்து ஏன்ஷியன் டிராமாக்கு சப்போர்ட் பண்றாரு. குறிப்பா வந்து கிரீக் அண்ட் ரோமன் டிராமாவை சப்போர்ட் பண்றாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாமே டிரைடனுடைய மேக்கிங் தான். ஆனா என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு? முதல்ல கிரைட் சொல்லக்கூடிய விஷயம், ஏன்ஷியன்ஸ் வந்து பெரிய ஆட்கள். ஏன் அப்படின்னா தேர் அட்ஹரன்ஸ் டு த த்ரீ யூனிட்டிஸ். டிராமா படிக்கும்போது த்ரீ யூனிட்டிஸ் பத்தி படிப்போம். யூனிட்டிஸ் ஆஃப் பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷன். இந்த மூணையும் கரெக்டா ஃபாலோ பண்ணவங்க ஏன்ஷியன் ரைட்டர்ஸ் தான். அதனால அவங்க தான் பெஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்றாரு. மாடர்ன் இங்கிலீஷ் வயலேட் தீஸ் யூனிட்டிஸ். நீங்க தான் ட்ரைடனை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் இந்த மாடர்ன் டைம்ல இந்த இதை எதுவுமே நீங்க ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இன்ஹோகிரண்ட் அண்ட் அன்ரியலிஸ்டிக் பிளேஸை ப்ரொடியூஸ் பண்றீங்க. உண்மையற்ற, நிதர்சனமற்ற, லாஜிக் இல்லாத ஒரு டைம்ல இங்க இருக்கிறீங்க, டக்குன்னு அடுத்த ஷாட்ல அமெரிக்கா போயிடுறீங்க, அதுக்கப்புறம் யுஏஇ போயிடுறீங்க. அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு 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 ஆக்ட்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கணும், இல்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள முடியும். 3 மணி நேரம் போடக்கூடிய பிளே 24 ஹவர்ஸ்க்குள்ள இருந்துட்டு நம்ம கைதின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. கைதின்னு ஒரு படம், லோகேஷ் கனகராஜ் படம். அந்த நைட்டு தொடங்கி காலையில விடிய முன்னாடி கதை முடியுது. அதுதான் யூனிட்டிஸ் ஆஃப் டைம். இந்த டைம் இருக்கணும். அப்ப அது இல்லாம போறது ஒரு தப்புன்றார். கோகிரன்ஸ் இல்லாம போகுது. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, டிராமா ஷுட் பி a ஜஸ்ட் அண்ட் லைவ்லி இமிடேஷன் ஆஃப் நேச்சர். நேச்சர் அப்படி இமிடேட் பண்ணி வைக்கணும். நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க மாடர்ன்ல. ஏன்ஷியன்ஸ் அச்சீவ்ட் திஸ் த்ரூ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. அந்த ரூல்ஸ் மூலமா, நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூல்ஸ் மூலமாக அவங்க அதை அச்சீவ் பண்ணாங்க. இது டிராமாங்கிறது ஒரு நியாயமான, ஒரு உண்மையான நேச்சரை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ உங்ககிட்ட இல்ல. ப்ரிஃபர்ஸ் பிளாங்க் வேர்ஸ். கவிதை மாதிரி இந்த டிராமாவை எழுதுறாங்க ஏன்ஷியன்ஸ். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ரைமை யூஸ் பண்றீங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது ஐஎம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும், ஆனா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஃபாலோ பண்ணாது. ஓகேங்களா? அது பிளாங்க் வேர்ஸ். ரைமிங் ஸ்கீம் எல்லாம் இருக்காது. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? அதை யூஸ் பண்றீங்க. ஆர்கியூங் ரைம் இஸ் அன்நேச்சுரல் ஃபார் டயலாக். டயலாக்குக்கும் ரைமுக்கு என்னடா சம்பந்தம்? இப்போ நீ கவிதையில ரைமை யூஸ் பண்ணேன்னா ஓகே. ஆனா மாடர்ன் ரைட்டர்ஸ் என்ன பண்றீங்க? மாடர்ன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1600 இருக்கக்கூடியவங்கள தான் அவர் மாடர்ன் சொல்றாரு. மேபி ஷேக்ஸ்பியரை சொல்லலாம், பென் ஜான்சன் சொல்லலாம், இனோஸ் டிவிட்ஸை சொல்லலாம், டிரைடனையே சொல்லலாம். ஓகே, இவங்கெல்லாம் தான் மாடர்ன் ரைட்டர்ஸ் அன்னைய காலத்துல. ஸோ அது வந்து டைலாக்கு, ஒரு டிராமாக்கு அது செட் ஆகுமா? செட் ஆகாது. அப்புறம் அவருடைய கொட்டேஷன் அப்படியே டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். The ancients, by setting their action within a single day and place, இந்த டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனுக்காக ஒரே நாள்ல ஒரே இடத்துல வச்சு பிடிப்பாங்க. அச்சீவ் கோகிரன்ஸ் தட் மாடர்ன் பிளேஸ் லேக். அது உங்ககிட்ட கிடையாது. ஒரு நாள் நீங்க வெனிஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இங்கிலாந்துல வைக்கிறீங்க. ஒரு நாள் இட்டலியில இருந்ததுன்னா இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்போ ஹென்ரி தி செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ்த் எல்லாம் எடுக்கும்போது போப்பனுடைய இடத்தையும் காமிக்கணும், இங்கேயும் காமிக்கணும். அப்ப இதுல குழப்பம் வரதுல செய்யும். ஒரு நாள் இட்டாலியில கதை நடக்குது, அடுத்த நாள் அப்படியே கேமரா தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம். சோ இதுல கிரைட்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா இது கேட்கலாம். த்ரீ யூனிட்டிஸ். அப்ப த்ரீ யூனிட்டிஸ் யாருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டா, கான்செப்ட் ஆஃப் நியோ கிளாசிக்கல். இது யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க? அரிஸ்டாட்டோடைய பொய்டிக்ஸ்ல இருந்து. சோ இது
எதை ரொம்ப இன்டர்பிரட் பண்ணுது இல்ல யார் இதை ஃபாலோ பண்றாங்கன்னா பிரெஞ்சு ட்ரெடிஷன். ஓகே, இன்டர்பிரட்டட் மோர் ஸ்ட்ரிக்ட்லி இந்த பிரெஞ்சு ட்ரெடிஷன். பிரெஞ்சு ரைட்டர்ஸ் வந்து இது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க, இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அதை ஹேண்டில் பண்றாங்க. ஓகே, அப்போ கிரைட்ஸ் எதை பத்தி ஆர்கியூ பண்றாரு, ஏன்ஷியன் டிராமா தான் நல்ல டிராமா, அதுல யூனிட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் அவங்க ஒரே நாள்ல முடிச்சிடுவாங்க, அப்புறம் வந்து அவங்க பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரைம்ஸ் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா ரைம்ஸ் வந்து மாடர்ன் ரைட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, அது ரொம்ப தப்புன்றாரு. அது வந்து ஒரு கோகிரண்டா இல்ல, அன்நேச்சுரல் ஃபார் டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது கிரைம்ஸ். அப்ப இதுக்கு ரிப்ளை ஒண்ணு கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப ஆன்சியன் டிராமாவை அவரு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு. இப்ப அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு வராரு யுஜீனியஸ். யுஜீனியஸ்னா சார்ல்ஸ் சாக்வெல் இல்லைங்களா? அவர் மாடர்ன் டிராமாவை டிஃபெண்ட் பண்றாரு. எதை எதிர்த்து பேசுறாருன்னா ஏன்ஷியன் பழைய டிராமாஸை எதிர்த்து பேசுறாரு. அப்போ தொடக்கம் இப்படிதான் இருக்குது. மாடர்ன்ஸ் ஹேவ் இம்ப்ரூவ்ட் அப்பான் ஏன்ஷியன்ஸ். ஏன்ஷியன்ஸ்ல இருந்து மாடர்ன் அவங்கள பார்த்து தான் படிச்சவங்க, ஆனா அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. எதுல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னா முக்கியமா பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கதா இருக்கட்டும், அல்லது அந்த திரைக்கதையை உருவாக்குறதா இருக்கட்டும், அதுல வந்து நாங்க ரொம்ப முன்னேறிட்டோம். மாடர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னேறி, ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எங்களுக்கு, நிறைய ரைட்டர்ஸ் பார்த்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுதான் மாடர்னுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப என்ன சொல்றாங்க, ஏன்ஷியன்ஸ் ஆஃபன் யூஸ்ட் டயர்டு பிளாட்ஸ், பயன்படுத்துறதையே திருப்பி 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 பயன்படுத்துறாங்க, அண்ட் கேரக்டர்ஸ். அதைய வச்சு அவனுடைய இடம் ட்ராய் தான். இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஹோமருடைய இலியட் அண்ட் ஒடிசி. அதுல வரக்கூடிய அதே ட்ராயை வச்சு, அதே கேரக்டர்ஸை வச்சு, அந்த மித்திக்கல் கேரக்டர்ஸை கொலையா கொண்டு அதை தான் திரும்பி திரும்பி எழுதிட்டு இருக்காங்க. ஸ்டீபன் பிளே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் சோஃபோக்கிள்ஸ்னுடைய நினைக்கிறேன். நமக்கு ஒடிபஸ் ரெக்ஸ், ஒடிபஸ் கொலோனஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த தீபன் பிளேஸ். அது வந்து இட்ஸ் அ ட்ரிலாஜி. ட்ராய் அப்படிங்கிறது இவருடைய ஹோமருடைய ட்ராய் ஒர்க்ஸ். இதைத்தான் மீதி எல்லா ரைட்டர்ஸும் பயன்படுத்திருக்கேன். அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை எடுத்து செதுக்கி செதுக்கி ஒரே இடத்த பார்த்து போர் அடிச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு பிளே வந்து டென்மார்க்ல இருக்கு, ஒரு பிளே வெனிஸ்ல நடக்குது. ஷேக்ஸ்பியர் பிளேஸே எடுத்து பாருங்க, ஸ்காட்லாந்துல மேக்பத் நடக்குது, வெனிஸ் நகரத்துல வந்து ஒத்தலோ நடக்குது. இப்படி மாறி மாதிரியான ஒரு இடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது எங்களுடைய சக்சஸ். இதை சொல்லி அதை சொல்லிடுறேன். மாடர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் நேச்சர் அண்ட் பேஷன்ஸ் பெட்டர். நாங்க வந்து மக்களோட மக்களா இருக்கிறோம், மக்களுடைய மனசு எல்லாத்தையும் எங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அன்னைக்கு இருந்த ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எலைட்டா இருந்தானுங்க, அவனுக்கு மக்கள்கிட்டயே போக மாட்டானுங்க. கிரிட்டிக்ஸ் த ஏன்ஷியன்ஸ் டி எக்ஸ் மெஷினா அண்ட் அன்ரியலிஸ்டிக் மோனலாக்ஸ். எதையாவது உண்மையை சொல்லியிருக்கீங்களா? ஏன்ஷியன்ஸ் பெருமையா பீத்திட்டு இருக்கீங்களா? எதையாவது உண்மையை சொல்லியிருக்கீங்களா? இதுதான் அந்த டி எக்ஸ் மெஷினா, சரிங்களா? அதாவது நாடகம் போட்டுட்டே இருப்பாங்க. இது ஷேக்ஸ்பியருடைய காலத்திலயும் உண்டு, எலிசபெத் தியேட்டர்லயும் இது உண்டு. ஆனா இதை நம்ம எங்க இருந்து ஆட்டையை போட்டுக்கிட்டோம்னா ஏன்ஷியன் கிட்ட இருந்து, சரிங்களா? ஏன்ஷியனுடைய இந்த டிஎக்ஸ் மெஷின் அப்படின்னா வேற நத்திங் பட் அரைவல் ஆஃப் காட். அதாவது பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், இங்க எல்லாம் அமுடி தும்ளியெல்லாம் நடந்துட்டு இருக்கும், டக்குன்னு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி, இது ஸ்டேஜ் தான், சரிங்களா? இது ரூஃப் இல்லாத ஸ்டேஜ், பின்னாடி ரூஃப் போட்ட பிறகு இதெல்லாம் தெரியாத அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் அமளி தும்ளியா இருக்கும்போது கடைசியா கடவுள் இறங்கி வருவார் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. அப்போ ஒரு ஒரு லிவர் போட்டு அந்த லிவர்ல வந்து மேல கயர் கட்டி இவன் இங்க எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ அந்த சடன் சர்ப்ரைஸா கடவுள் வந்து ஆகாயத்துல இருந்து வந்து இறங்கலாம். அப்படிங்கிற இந்த மேட்ருக்கு பேர் தான் வந்து டிஎக்ஸ் மெஷினா. ஓகேங்களா? இது வந்து கிளாசிக்கல் ரூல்ஸ், கிளாசிக்கல் இதுல வந்து இந்த சிஸ்டம் இருந்தது. பின்னால இது மாறி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த டிஎக்ஸ் மெஷினாவும் அப்புறம் அன்ரியலிஸ்டிக் மோனோலாக்ஸ், நம்பவே முடியாது, ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவு சூப்பர் நேச்சுரலா தான் இருந்தது. அப்ப இதெல்லாம் தப்பு. ஏன்னா காட் காடஸஸ் இதுதானே அதிகமா இருந்தது. ஜோ பத்தி தான் அந்த டிராமா சொல்லியிருக்கோம், மெடாவை பத்தி சொல்லியிருப்பாங்க, தென் என்னது அப்போலோ, அப்புறம் ஹெர்குலஸ், இதை பத்தின கதைகள் தான் இருந்தது. நம்ப முடியாததா இருந்தது, அது தப்புன்றாரு யுஜினியஸ், அதை கன்வெர்ட் பண்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, the unities were not always strictly observed ancients. எல்லாவனுமா யூனிட்டிஸ ஃபாலோ பண்ணானுங்க இல்லைங்க, ஒரே நாள்ல முடிக்கிற மாதிரி எல்லாரும் எழுதல. இப்ப நீங்க அதை சொல்லவே கூடாது. அண்ட் ரிஜிட் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டிஃபில் கிரியேட்டிவிட்டி. நீ இப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா கற்பனை எங்க வரும்? யூனிட்டிஸ் ஆஃப் பிளேஸ் ஆக்ஷன்
அண்ட் டைம்னு பிடிச்சிட்டே இருந்தேன்னா கற்பனை கிடக்கும். கற்பனையா எழுதணும் அப்படின்னா நீ இதெல்லாம் உடைக்கணும். அடுத்தது அவர் என்ன கோட் பண்றாரு பாருங்க. நத்திங் சீம்ஸ் மோர் ஈஸி டு ஹிம். ஓகே, நத்திங் சீம்ஸ் மோர் ஈஸி டு ஹிம் தேன் டு ஓவர் கம் தோஸ் ஹூம் இட் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் ட்ரை டு ஹாவ் இமிட்டேட்டட் வெல். இது வந்து மேக்சிமம் இந்த ஹிம் அப்படிங்கிறது மாடர்ன் ரைட்டர் சொல்லலாம். ஷேக்ஸ்பியர், பென் ஜான்ஸ் சொல்லி குறிப்பிடலாம். For we do not only build upon their foundation, but by their models. நாங்க வந்து அப்படியே வந்து ஏன்ஷியன்ட்ல காப்பி அடிக்கல. நாங்க என்ன பண்றோம்? இமிட்டேட்டட் வெல். எங்க ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் பிளேஜரிஸ்ட் தலைவர் ஒருத்தர் இருந்து பார்த்து பார்த்து தான் எழுதிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரைட்டர்ஸ் எல்லாமே இமிட்டேட்டட் வெல், பட் நம்ம வந்து காப்பி அடிக்கல. நாங்க காப்பி அடிக்கல. ஃபார் வி டு நாட் பில்ட் அப்பான் தேர் ஃபவுண்டேஷன் பட் பை தேர் மாடல்ஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாடலை எடுத்து தான் நாங்க ஃபாலோ பண்றோமே தவிர அவங்கள அப்படியே எழுதணும். ஆனா அப்படியே எழுதுன நிறைய ரைட்டர்ஸ் ட்ரைடனே இருக்கிறார். இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து எழுதுறாரு இல்லைங்களா? என்ன எழுதினார்? ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அப்படிங்கிற ஒர்க்கை மாத்தி தன்னுடைய ஒர்க்ல என்ன மாதிரி எழுதிக்கிட்டாருமா ட்ரைடன்? இது பழைய சிலபஸ்ல இருந்தது. என்னன்னு சொல்லுங்க. சரி, அப்ப ரெண்டு இடம் பார்த்துருக்கோம். ஒன்னு ஏன்ஷியன்ட் டிராமா, இன்னொன்னு மாடர்ன் டிராமா. அப்படியே அடுத்தது லிசீடியஸ். இது ஒரு மைனர் கேரக்டர் தான். இந்த 4 பேர்ல ஒரு மைனர் கேரக்டர் வந்து லிசீடியஸ். அவர் வந்து சார்ல்ஸ் டட்லி. இவர் வந்து பிரெஞ்சு டிராமாக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. பிரெஞ்சு டிராமா பிரெஞ்சு டிராமா வந்து நியோ கிளாசிக்கல் ரூல்ல இருக்குது. அவங்க வந்து ஏன்ஷியன்ஸ மாதிரியே 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்றாங்க. மாடர்ன் டிராமா, இங்கிலீஷ் டிராமால அது இல்லைன்ற. ஆல்ரெடி மாடர்ன் டிராமாக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து யூஜீனியஸ். சரிங்களா? ரைட். இப்ப பிரெஞ்சு டிராமா எடுத்தா நம்ம வந்து இங்கிலீஷ் டிராமாவை ரெண்டாவது பேசணும். இப்ப அதை வந்து ட்ரைடன் பேசிப்பாரு. பிரெஞ்சு பிளேஸ் மெயின்டைன் டெக்கோரம். ஒரு டெக்கோரத்துல பேசுறோம் அப்படின்னா ஒரு மரியாதை, ஒரு ஒரு படித்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்னஸ் வச்சுக்கலாமா? டெக்கோரம் அப்படிங்கிறத ஒரு பெர்ஃபெக்ட்னஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் பொயட்டிக் ஜஸ்டிஸ். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பொயட்டிக் ஜஸ்டிஸ்னா நத்திங் பட் தப்பானது தண்டிக்கப்படணும், வர்ச்சியூ ரிவார்ட் பண்ணப்படணும். ஆனா இங்க நம்ம இங்கிலீஷ்ல வந்து அதெல்லாம் இல்லைன்ற. ஏன்னா நிறைய இதுல நல்லவங்க செத்துருக்காங்க. செத்துருக்காங்களா? எஸ் கிங் லியருங்கிற ஒரு நாடகம் பார்த்துருக்கோம். கிங் லியர் எல்லாமே செத்து போயிடுவான். எதுக்குடா சாகுறீங்கன்னு கேட்டா தெரியாது. அப்போ இது வந்து பிரெஞ்சு டிராமால இல்ல. அப்படி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. வைஸ் பனிஷ்டு. தப்பு பண்ணா தண்ணி குடிக்கணும். அது உப்பு தண்டனை தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி தப்பு பண்ண தண்டனை. நல்லவன் ரிவார்ட் பண்ணப்படுவோம். இது அவங்களுடைய இது. ஆனா இது வந்து டிராமாக்கு ஒத்து வருமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல, டிராமா அப்படிங்கிறது நல்லவன் ஜாவன் செத்தாதான் நம்ம கண்ணீர் வருது. ம் அவன் கஷ்டப்படணும். எஸ். தி அவாய்ட் தி மிக்சர் ஆஃப் ட்ராஜடி அண்ட் காமெடி. ட்ராஜிக் காமெடி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. இது ஒரு இது போன ஒரு ப்ரொசீஜர். அது அவங்கள்ட்ட கிடையாதுன்ற. அவர் அதை தான் சொல்றாரு. லிசிடியஸ் ஃபைண்ட்ஸ் திஸ் ட்ராஜிக் காமெடி அஸ் அப்சர்ட். அது வந்து ஒரு பூத்து போன ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம், இல்ல ஒரு கடுப்பான ஒரு விஷயம். French dramatist plots are unified and not cluttered with subplots. ஒரே கதை நேர்கோட்ல போயிட்டு இருக்கும். மகாபாரதம் எடுத்து பாருங்க, 1000 சப்ளாட்ஸ், ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் இருக்கு. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது பிரெஞ்சுல கிடையாது. ஒரே யூனிஃபைடு பிளாட் இருக்கும். இங்கிலீஷ் டிராமா சப்ளாட்ஸ் நிறைஞ்சது. அது தப்புன்றாரு. அண்ட் பிரைசஸ் தேர் எலிகண்ட் யூஸ் ஆஃப் ரைம். ரைம் அதிகமா யூஸ் பண்றது பிரெஞ்சு டிராமாட்டிஸ்ட் தான். அதனால இதுதான். ஸோ இந்த கொட்டேஷன் வந்து இட்ஸ் நாட் செட் பை லிசிடியஸ். இது நியாண்டர் சொன்னதுதான். ஆனா இதுக்கு ரொம்ப ஃபிட் ஆகும் பாருங்க. The French plays are indeed the beauties of a statue. பிரெஞ்சு பிளேஸ் நல்லதுதான். ஆனா எப்படி மாதிரி அப்படின்னா ஒரு சிலையில இருக்கக்கூடிய அழகு மாதிரி. பட் நாட் ஆஃப் அ மேன். ஒரு மனுஷனுடைய அழகுக்கு அது ஈடா. எது அழகு? மனுஷனா சிலையா? பிகாஸ் நாட் அனிமேட்டட் வித் சோல் ஆஃப் பொயசி. ஏன்னா அந்த ஒரு ஆன்ம ரீதி இருக்கு பாத்தீங்களா, அது இதுல மிஸ் ஆகும். சோல் ஆஃப் பொயசி அப்படிங்கிறது ஒரு உயிர்னு சொல்லுவோம்ல, ஒரு ஒர்க்குக்கு ஒரு உயிர் இருக்கணும் அப்படின்னு. அது பிரெஞ்சு பிளேஸ்ல மிஸ் ஆகும். which is imitation of humor and patience. மனிதனுடைய லைஃப் ஸ்டைலை இமிட்டேட் பண்றதுதான் அந்த சோல் ஆஃப் பொயசி. அப்படியே நம்ம சொல்ல கதைகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடந்த மாதிரி இருக்கும்.
ரீசெண்டா ஒரு மூவி 3 BHK அப்படின்னு ஒரு மூவி 2 நாளைக்கு முன்னாடி தான் விசிட்டட் தியேட்டர். ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு இயக்குனருடைய ஒரு மூவி 3 BHK. நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மாதிரி அதுதான் சோல். நம்ம பார்க்கும்போது இது நாமளா இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே எடுத்திருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கடன் வாங்குறது, லோனுக்கு போறது அப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே அதை டேக்கிள் பண்ணுது. இது பாருங்க, இட்ஸ் நாட் அ கொட்டேஷன் ஆஃப் லிசிடியஸ். இது நியாண்டர் சொன்னதுதான். தோ லிசிடியஸ் சாம்பியன்ஸ் பிரெஞ்சு டிராமா, திஸ் இஸ் ஆக்சுவலி a quote from நியாண்டர். யாருடையது இது? நியூமேனுடையது, டிரைடனுடையது. foreshadowing his critique of French rich teaching. இது அப்படி இந்த கொட்டேஷன் வச்சுதான் அடுத்தது அதுக்குள்ள போக போறோம். ஸோ மொத்தத்துல பிரெஞ்சு டிராமாங்கிறது நல்லதுன்னு லிசிடியஸ் சொல்றாரு. டிராஜிக் காமெடி இதுல கிடையாது. அதனால இது ரொம்ப நல்லது. பர்ஃபெக்டான ஆக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் இருக்கும், யூனிஃபைடான பிளாட் இருக்கும், ரைம் இருக்கும். இதனால பிரெஞ்சு டிராமா நல்லதுன்றாரு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல இல்லைன்னு சொல்ல வந்துடுறாரு. ஓகே, அடுத்தது தலைவர் வர்றாரு, ஜான் ரைடர். இங்கிலீஷ் டிராமாக்காக வாதாடுறாரு. He acknowledges the regularity of French drama. இதுல இருந்து தொடங்கிப்போம், சரிங்களா? அங்க சோல், அது ஒரு ஸ்டாச்சுவோட பியூட்டிய போர்ட்ரேட் பண்ற மாதிரி பிரெஞ்சு டிராமா இல்ல. ஒரு மனுஷனை ஆதரிக்கிறது வந்து அவனுடைய ஆன்மாவை பத்தி பேசுறது இங்கிலீஷ் டிராமான்றாரு இவர். அக்னாலஜிஸ் ரெகுலாரிட்டி ஆஃப் பிரெஞ்சு டிராமா பட் ஆர்கியூஸ் இட்ஸ் லேக் த சோல் ஆஃப் poesy. பிரெஞ்சு டிராமா நல்லதுதான், அது அழகா தான் இருக்குது. பட் சோல் இருக்குதான் கேட்டீங்கன்னா, உயிர் இருக்குதான் கேட்டீங்கன்னா இல்ல. விச் இஸ் இமிடேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஃபேஷன்ஸ். அதே தான், அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்றோம். சோல் அப்படிங்கிறது மனுஷனுடைய ஹியூமர், எல்லா குணாதிசயங்கள். ஹியூமர்னா காமெடி இல்லை, மனுஷனுடைய 4 ஃப்ளூயிடும் சேர்ந்து வரக்கூடியது. பேஷன்ஸ், அது எப்படி, அவனுடைய நிதர்சனம் எப்படி, அதுதான். பிரெஞ்சு டிராமா இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு, பர்ஃபெக்ட். அழகா இருக்கும், அழகா வடிவமைச்ச ஒரு சிலை மாதிரி. பட் லைஃப்லெஸ், அதுக்கு உயிர் இருக்குதானே இல்லை. ஸோ இது ஒரு கேள்வியை வைப்பாங்க. விச் டிராமா, விச் ஒன் இஸ் அன் லைக் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. அப்புறம் டிராஜிக் காமெடி பிரெஞ்சுல கிடையாது, அது ரொம்ப அப்சர்டான ஒண்ணு அப்படின்னு தலை லிசிடியஸ் சொன்னார் இல்லைங்களா, அதை உடைக்கிறாரு. டிராஜிக் காமெடி as a more realistic representation of life. வாழ்க்கையில என்ன டிராஜடி மட்டும்தான் இருக்கும், இல்ல காமெடி மட்டும்தான் இருக்குமா? இல்ல, ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை. ட்ரிம் அண்ட் டிசாஸ்டர்ஸ் இருந்தது தானே. லைக் ரூயார்ட் கிப்ளிங்கோட செட் பை, we can you can meet with trim and disasters. அதுதான் வந்து டிராஜிக் காமெடி, சரிங்களா? with missing of joy and sorrow. It provides pleasing variety. ட்ராஜடியேன்னா அலூனியா போயிடும், காமெடியே அப்படின்னா ஒரு முக்கையா போயிடும். ரெண்டையும் கலந்து வச்சாதான் நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே அப்படின்னு ரைடன் அட்வொகேட் பண்றாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தா இப்படியே டைரக்டா கேட்டுருவாங்க. ஹி டிஃபென்ஸ் த யூஸ் ஆஃப் சப்ளாட்ஸ். லிசிடியஸ் சப்ளாட்ஸ் பிரெஞ்சில் கிடையாது, யூனிஃபைடு பிளாட்ஸ் தான் உண்டுன்னு சொன்னார். அதையும் இவர் உடைக்கிறார். சப்ளாட்ஸ் நல்லதுன்றார். ஆர்கியூங் தட் தி என்ரிச் த மெயின் பிளாட். மெயின்ல ஒரு கதை நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு வலு சேர்க்கிறது தான் வந்து இந்த சப்ளாட்ஸ். அண்ட் த வெரைட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லைஃப் டெபிக்டட். வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்குது? ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கை, அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸ்னுடைய வாழ்க்கை, எல்லாமே வந்து அட் அ டைம்ல லைவா நடந்துட்டு இருக்கு. அப்ப நாம ஹீரோன்னா நம்மளை மட்டும் காமிக்க கூடாது, வெரைட்டிஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த சப்ளாட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்க வைக்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். எங்கெங்கேயோ இருந்து, இதுக்கு ஐ எம் நாட் அ வெரி, எத்தனை நாவல் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது, அதனால யூஸ் டு கிவ் சினிமா as எக்ஸாம்பிள் ஃபார் லிட்ரேச்சர். மாநகரம் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு, மாநகரம். அந்த மூவி ஒண்ணு பாருங்க. அதாவது ஐ ஹோப் லோகேஷனுடைய முதல் படம்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல நடக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எப்படி ஒரு பிளாட்ல வந்து சந்திக்குது. அதே மாதிரி இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்னு ஒரு மூவி, அதை பாத்தீங்கன்னாலும் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ், சப்ளாட்ஸ் நிறைய வச்சு ஒரு பிளாட்ல வந்து சந்திக்கும். ஸோ இதுதான் அந்த சப்ளாட்ஸ்னுடைய வலிமை. இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். டிஃபென்ஸ் த வயலேஷன் ஆஃப் த யூனிட்டிஸ், பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன், டைம் அண்ட் அந்த 3 விஷயங்களும் வயலண்ட் ஆகட்டும், அது நல்லதுதான். when necessary for a richer portrayal of character and plot. நமக்கு தேவை கதாபாத்திரங்களும் அந்த திரைக்கதையும் தான். அது நல்லா இருந்தது அப்படின்னா ஓகே.
அதனால வயலேஷன் ஆஃப் யூனிட்டிஸ் போறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. He argues that the audiences are willing to suspend disbelief. அவர் சொல்றாரு willing to suspend, அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இத. சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். ஒரு விஷயத்த நம்ப முடியாது, ஆனா மக்கள் நம்புவாங்க. இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடியவன் நாளைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எவனும் நம்பாம போக போறது இல்லை, எல்லாம் நம்புவான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பிளாட் ஒத்து போயிருது. அதனால ஏன்டா இத்தனை நாள் கதை நடக்கிற மாதிரி எடுத்து இப்ப 3 மணி நேரம் படம். நான் இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்த 3 BHKல வந்து ஒரு பையன் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த கதை தொடங்குது. அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் அந்த படம் முடியுது. சோ ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருந்ததுனால நம்ம அந்த யூனிட்டிஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை வந்து நம்ம மறந்துடும். அண்ட் நியாண்டர் பிரைசஸ் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் வந்து பிரைஸ் பண்றாரு. இஸ் அ நேச்சுரல் ஜீனியஸா. ஏன்னா அவருடைய ஏகப்பட்ட irregularities இருக்குது. நம்ம இவர் டிஃபெண்ட் பண்ண எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க. ஷேக்ஸ்பியர்ல ட்ராஜி காமெடி அவர்கிட்ட இருக்குது, சப்ளாட்ஸ் அவர்கிட்ட இருக்குது, அப்புறம் வந்து வயலேஷன் ஆஃப் பிளேஸ், அந்த யூனிட்டிஸ், டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், இது எல்லாத்தையுமே தலைவர் ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஸோ டிஸ்ரிகார்டட் ஃபார் யூனிட்டிஸ், அவர் வந்து அதை தொட்டுக்கவே மாட்டார். ஸோ irregularity அவர் ஃபாலோ பண்ணாலும் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு நேச்சுரல் ஜீனியஸ் அப்படியே இழுத்து கொண்டு போறாரு. ஏன்னா நியாண்டருடைய பாட்டு தான் இதுல ரொம்ப பெருசு, இந்த 4 பேருடைய பாட்டுல. ஷேக்ஸ்பியரை வர்ணிக்க தொடங்குறாரு. He was the man who of all modern, perhaps ancient poets, had the largest and most comprehensive soul. இந்த சோல் அப்படிங்கிறது தான் உண்மையா வேணும் ஒரு ரைட்டருக்கு. அது அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆன்ம ரீதியான எழுத்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஹி வாஸ் த மேன் ஹூ ஆஃப் ஆல் மாடர்ன். அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் எந்த ஒர்க்குமே கொடுக்க மாட்டாங்க. எஸ்ஏ அண்ட் ட்ராமேட்டிக் பொய்ஸில ட்ரைடன் எந்த ரைட்டரை பத்தி இப்படி சொன்னார்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹி வாஸ் த மேன் ஹூ ஆஃப் ஆல் மாடர்ன் அப்படின்னா அது ஷேக்ஸ்பியர். அடுத்தது பென் ஜான்சன் பத்தி சொல்றார். பென் ஜான்சன் அட்ஹரன்ஸ் டு ரூல்ஸ் அண்ட் ஹிஸ் கரெக்டர்ஸ் பர்ஃபெக்டா எழுதுவார். ஷேக்ஸ்பியர் ஒரு மாதிரி ரைட்டர்னா பென் ஜான்சன் இன்னொரு மாதிரியான ரைட்டர்ஸ். ஆனால் எனக்கு பென் ஜான்சன் ரொம்ப பிடிக்கும். பட் கன்சிடர் ஷேக்ஸ்பியர்ஸ் ஜீனியஸ் சுப்பீரியர். யார் அதை விட பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பென் ஜான்சனையும் ஷேக்ஸ்பியரையும் கம்பேர் பண்ணும்போது ஷேக்ஸ்பியர் வந்து ஜீனியஸ். ஓகே, அதனால இந்த ஒரு கோட் வருது பாருங்க. ஐ அட்மையர் ஹிம், ஐ அட்மையர் ஜான்சன், பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர். ஆனா நான் யாரும் ரொம்ப அன்பு சொல்லுறேன், ஷேக்ஸ்பியர் மேலதான் எனக்கு அன்பு. ஏன்னா அவ்வளவு எழுதி தள்ளியிருக்காரு. நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். ஐ லவ் எல்லாரையும் ஓகே அட்மையர், பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர். அண்ட் ட்ரைடன் டிஃபென்ஸ் த யூஸ் ஆஃப் ரைம்டு கப்லெட்ஸ் இன் சீரியஸ் டிராமா. சீரியஸ் டிராமால ரைம்டு கப்லெட் இருக்கலான்றார். ஆனா அவங்க பிரெஞ்சு டிராமால அது கிடையாது. அவங்க வந்து நியோ கிளாசிக்கல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நியோ கிளாசிக்கல்ல பிளாங்க் வேர்ஸ், சரிங்களா? ஸோ பிரெஞ்சு டிராமா பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணும். இவங்க வந்து ரைம்டு கப்லெட்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஆர்கியூவிங் இட் எலிவேட்ஸ் த லாங்குவேஜ். லாங்குவேஜ் கொஞ்சம் அது நல்லா காமிக்கும். அண்ட் மேக் இட்ஸ் மோர் மெமரபிள், சூட்டபிள் ஃபார் ஹைட்டன்ட் எமோஷன்ஸ், டு பி ஆர் நாட் டு பி. நல்லா இருக்குது இல்லைங்களா? டு பி ஒரு ரைம், நாட் டு பி அகைன் பியும் என்னது ரைமிங் தான். ஸோ இப்படி ஒரு ரைமிங் வச்சு எழுதுறது டிராமாக்கு நல்லதுன்றார். அது ஒரு பொயட்டிக் வேர்ஷன்ல ரைமிங்கா இருந்ததுன்னா ஓகேன்றார். சூட்டபிள் ஃபார் ஹைட்டன்ட் எமோஷன்ஸ் அகின் டு எபிக் போயம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு தலை சிறந்த எபிக் போயம்ஸ் எழுதுறதுக்கு அது நல்லாதான். அப்புறம் பிளே பத்தி என்ன சொல்றாருன்னா, பிளேங்கிறது என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு. A just and lively image of human nature. மனுஷனை அப்படியே எடுத்து பிரதிபலிக்கக்கூடியது பிளே, நாடகம். Representing its passion and humors and the chances of fortune to which it's subject for the delight and instruction of mankind. Delight and teach. Poetry is to delight and teach அப்படின்னு சொன்னது பிலிப் சிட்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ட்ரைடன். Poetry is for teach and delight அப்படின்னு சொன்னது பிலிப் சிட்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேன்கைண்ட், இது டிராமா. ஓகேங்களா? டிராமாவை பத்தி சொன்னது ட்ரைடன். இப்போ ஒரு பிளே அப்படிங்கிறது டிலைட் பண்ணணும், சேம் டைம் மனுஷனுக்கு எதையாவது ஒண்ணு கத்து கொடுக்கணும். ஸோ நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரைடனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் அண்ட் லைவ்லி இமேஜ், இதுதான் டிராமா. டெஃபினேஷன் ஆஃப் டிராமானா இதுதான். நியாயமானதை உண்மையானதை அப்படி காமிக்கணும். ஒண்ணு. ட்ராஜிக் காமெடி ஓகே, ரைம்டு கம்ப்ளைண்ட்டும் ஓகே, சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் இருக்கும், மக்கள் அதை ஏத்துப்பாங்க. சரிங்களா? ஒரு விஷயம் நம்ப முடியாததா இருக்கும், மக்கள் அதை நம்புவாங்க.
சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னா நம்பிக்கையின்மை. அதை வந்து அவங்க வெளியே தள்ளிடுவாங்க, நம்புவாங்க. ஓகே, ரஜினிகாந்த் இவ்வளவு அடி தூரத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு, பல்லு பகடெல்லாம் போயிரும். ஆனா அதை அவங்க வந்து பிலீவ் பண்றது இல்ல. ரஜினிகாந்தால அது முடியும்னு நினைச்சிடுறாங்க. ஹாரி பாட்டரால பறக்க முடியும்னு நம்புறாங்க. பாகுபலியால அந்த அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை தூக்க முடியும்னு நம்புறாங்க. அதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், அவ்வளவுதான். ஸோ நேச்சர் இஸ் அல்டிமேட் கைட் ஃபார் இமிடேஷன். இவ்வளவு முக்கியமான விஷயங்களையும் டிரைடன் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஸோ நம்ம 4 பேரையும் பார்த்துட்டோம். கடைசியா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரு சம்மர், இந்த 4 பேரை பத்தியும் சம்மப் பண்றோம். 4 பேர் என்னென்ன சொல்றாங்க, ஏன்ஷியன்ட் ஒருத்தன் சொல்றான், மாடர்ன் ஒருத்தன் சொல்றான். இந்த டிபேட்ல என்ன ஆகுது, டிரைடனுடைய பங்கு என்னன்னு பார்ப்போம். எதுக்கு அவர் சாய்ந்து இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். லீன்ஸ் டுவர்ட்ஸ் த மாடர்ன்ஸ். இதுல மாடர்ன் தான் ஓகேங்கிற மாதிரி சொல்றாரு. எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் ஆகல சொல்றேன். உங்களுடைய சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் தெரியுது, மாடர்ன் ஓகேன்னு சொல்றாரு. ஏன்ஷியன்ஸ் வந்து ஃபவுண்டேஷனை போட்டாலும் மாடர்ன்ஸா அதை டெவலப் பண்ணி நிறைய ஆஸ்பெக்டுக்கு நிறைய வழிவகை பண்றாங்க. ஓகே ஃபைன். ஏன்ஷியன் வர்ஸ் மாடர்ன்ல ஏன்ஷியன் தான் பாதை போட்டு கொடுக்குறது, மாடர்ன் அதை வந்து நல்லா டெவலப் பண்றாங்க. அப்புறம் பிரெஞ்சு வர்ஸ் லிசிடியஸ் வர்ஸ் நியாண்டர். இது வந்து கிரைட்ஸ் வர்ஸ் யூஜீனியஸ். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்ஷியன்னா கிரைட்ஸ், மாடர்னா யூஜீனியஸ், அப்புறம் வந்து பிரெஞ்சு அப்படின்னா லிசிடியஸ், இது நியாண்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இது நமக்கு தெரியும், இவ்வளவு இப்பதான் பார்த்து முடிச்சோம். இங்கிலீஷ் டிராமால தான் எல்லா விஷயங்களும் இருக்குதுன்றாரு. அப்புறம் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், இந்த எஸ்ஏனுடைய சென்ட்ரல் பாயிண்ட் 3 யூனிட்டிஸ். ஏன்ஷியன் 3 யூனிட்டிஸ் யூஸ் பண்ணாங்க, மாடர்ன் யூஸ் பண்ணல. பிரெஞ்சு 3 யூனிட்டிஸ் யூஸ் பண்ணாங்க, இங்கிலீஷ் டிராமாட்டிக்ஸ் யூஸ் பண்ணல. அப்ப இந்த ஏன்ஷியன் பிரெஞ்சு ரெண்டையும் ஒரே தட்டுல வச்சுக்கலாம், மாடர்ன்ஸையும் இங்கிலீஷ் டிராமாவையும் ஒரே தட்டுல வைக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே குரூப் தான். மாடர்ன்ஸ் அப்படிங்கிறது பிளே ரைட்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்றது, இங்க டிராமாட்டிஸ்ட மட்டும் சொல்றது, அவ்வளவுதான். 2 பேரையும் சேர்த்து 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணல. ஆனாலும் அவங்க நல்லா தான் எடுப்பாங்க. ஓகே ஃபைன். அப்புறம் டிராஜிக் காமெடிய இவனுக்கு 2 பேரும் வெறுத்தானுங்க, இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நியாண்டர் வந்து ஓகே சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் ரைமிங், ரைம் வர்ஸ் பிளாங்க் வர்ஸ். பிளாங்க் வர்ஸ் அப்படிங்கிறது வந்து டிராமால இருக்கிறது. அதை விட ரைமிங் கப்லெட்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு மாடர்ன்ல சொன்னாங்க. ஹி ஆர்கியூஸ் ஃபார் த எலிவேட்டிங் பவர் ஆஃப் ரைம். ரைம் வந்து நல்லது அப்படின்றாரு. குறிப்பா வந்து டிராஜடியில ரைம்ஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். டிராஜடியில நான் டு பி ஆர் நாட் டு பி எல்லாம் சொன்னீங்களா, ஒரு ரைம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், சரிங்களா. கிரைட்ஸ் ப்ரிஃபர்ஸ் நேச்சுரல்னஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ். கிரைட்ஸ்ங்கிறது ஏன்ஷியன்ஸ், ஓகேங்களா. ஏன்ஷியன்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணாங்க, பிளாங்க் வேர்ஸ் இருக்கணும், ஐந்திக் பென்டாமீட்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே ஃபைன். ஐம்பிக் பென்டாமீட்டர் மீன்ஸ் நத்திங் பட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஜஸ்ட் அது ஒரு டெஃபினேஷன் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ப்ரோஸ் ஒர்க்கு, பொயட்ரி எல்லாத்துலயுமே பண்டைய காலத்துல அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாசர் அதிகமா யூஸ் பண்ண வேர்ஸ் அது ஆம்பிக் பென்டாமீட்டர். ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸ். ஐ ஹோப் ரொம்ப சுருக்கமா முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். முதல்ல இதை நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுங்க அழகா. நோட்ஸ் எடுத்த பிற்பாடு டெக்ஸ்டுக்குள்ள போங்க. ஒன்ஸ் நீங்க வந்து 11 ஒர்க்கு கிரிட்டிசம்ல இருக்குது, இந்த 11 ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 ஒர்க்குள்ளேயும் டெக்ஸ்ட் வைஸ் போறது நல்லது. இப்போ ஏதாவது சின்ன ஒர்க், இப்போ 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், பயோகிராஃபி லிட்டரரியா சாப்டர் 14, இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு டெக்ஸ்ட் வைஸ் நீங்க போகலாம். மற்றபடி எதையும் டெக்ஸ்ட் அட்டாச் பண்ண வேண்டாம். குறிப்பா பொயட்டிக்ஸுக்கு நிறைய பேர் பொயட்டிக்ஸ்க்கு டெக்ஸ்ட் கேட்குறீங்க, அதெல்லாம் வேணாம், சரிங்களா. முதல்ல இந்த மேலோட்டமான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுங்க. மேக்ஸிமம் நீங்க குவிஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், இதுல இருந்தா கேள்விகள் இருக்கும். ஓகே ரைட், தேங்க்யூ.